அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். வேர்ஸ் அண்ட் வாய்ஸில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேதாகம பகுதி மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அநேக நேரங்களில் அவர் நமக்கு கொடுத்த ஈவுகளுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதிக நேரத்தை செலவிடுகிறோம். நம்முடைய உறவுகள், ஆஸ்தி, செல்வம், வேலை போன்றவைகளுக்கு நிறைய கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இயேசு முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட சொல்றார். தேவ ராஜ்யம் என்பது அவருடைய ஆட்சியை அல்லது ஆளுகையை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறது தான். அவருடைய சித்தத்தின்படி வாழ்வது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது. லூக்கா 17:21 இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று இயேசு சொல்லுகிறார். விசுவாசிகளின் இருதயங்களில் அவர்களின் மனமாற்றத்தின் மூலம் உணரப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாக இருக்குது என்பதை இந்த வசனத்தில் இயேசு தெளிவுபடுத்துகிறார். மனமாற்றம் என்பது நம் பாவத்தை இயேசுவிடம் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி இயேசுக்குள் புது சிருஷ்டியாக இருப்பதுதான். இது ஒரு இடம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. மனமாற்றம் நிச்சயமாக நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய நீதியின்படி வாழ்வது, லிவிங் அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். நேர்மையாக, அன்பாக, கருணையாக, உண்மையாக, பாவத்தை விட்டு விலகி தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது. அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வது. நாம் தேவனை முன்னிலைப்படுத்தும் போது அவர் நம் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எல்லாமே அவர் கொடுத்தது தான். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை என்று நன்றாய் அறிந்திருக்கிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ரோமர் 8:16 படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்பாவுடைய பிரசன்னத்திற்குள்ள நம்ம விசுவாசத்துடன் வாழலாம். அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசுவே, உம்மை எங்கள் வாழ்வில் முதலாவது நாங்கள் வைக்க கிருபை தாங்க. ஆமேன். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.